ஹாய், எல்லோருக்கும் வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் இன்றைய நாள் திருப்திகரமாக அமையணும்னு விநாயகர் பெருமானை வணங்கி இன்னைக்கு நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸ்ரீ ஆனந்த நிலையம் சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி ஸ்பெஷல். புரட்டாசி அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது நம்மளுடைய பெருமாள் தாங்க. பெருமாளுக்குன்னு உகந்த மாதம் அப்படின்னு சொன்னால் அது புரட்டாசி தான். புரட்டாசியில் பெருமாளுக்கு உகந்த வழிபாடு அப்படிங்கிறது செய்வோம் இல்லையா? அப்படிப்பட்ட சிறப்பான வழிபாடுகளை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி முழுவதுமே சிறப்பானதாக சொல்லப்பட்டாலும் புரட்டாசியில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ரொம்ப விசேஷமானது. பெருமாளுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாரத்தின் சனிக்கிழமையுமே ரொம்ப விசேஷமானது. பெருமாளுக்குன்னு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படின்னா அந்த சனிக்கிழமை தான். ரொம்ப பழமை வாய்ந்த வழிபாடு, மகத்துவம் நிறைந்த வழிபாடு அப்படின்னு சொன்னால் புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து வழிபடக்கூடிய இந்த வழிபாடு ரொம்பவே சிறப்பானது. ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சனி திசையோ புதன் திசையோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க எள் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டு வந்தாங்கன்னா தடைகள் அனைத்துமே நீங்கிடும், பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சேருங்க, சுபயோக சுபங்கள் அனைத்துமே கூடி வருங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி குலதெய்வமாக வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் புரட்டாசி மாதம் மாவிளக்கு ஏற்று திருவாராதனம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் அதுவும் சனிக்கிழமை தாங்க. ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் தான் சனீஸ்வர பகவான் அவதரித்தார். அதனால தான் அவரால் ஏற்படக்கூடிய இந்த கெடு பலன்களை நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய திருமாலை இந்த சனிக்கிழமைகளில் போய் நம்ம கோவிலில் போய் வணங்குதல் அல்லது இல்லத்தில் இருந்தபடியே பூஜைகள் செய்து வணங்குதல் அப்படிங்கிறது இருந்ததுன்னா சனி பகவானுடைய தாக்குதல் நமக்கு குறையும். சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி பலமான வாழ்வு கிடைக்கும். விஷ்ணு பகவானுடைய அருள் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாமல் ஆலயத்திற்கு சென்று நம்ம வழிபடணும். யம பயம் நீங்கணும், துன்பங்கள் விலகணும் அப்படின்னா கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானை நம்ம வணங்கணும். முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்குமே கடனும் கொடுக்கக்கூடாது, நம்மளும் கடன் வாங்கக்கூடாது. ஆனால் தான தர்மங்கள் இந்த நாளில் நிறைய செய்யலாம். 7 சனியினுடைய தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ரொம்ப கடன் தொல்லைகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, முன்னேற்றமே இல்லை, தடைகளாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் காகத்திற்கு ஆழ இலையில் எள்ளும் வெல்லமும் கலந்த சாப்பாடு வச்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் சனியினுடைய தாக்கம் நீங்கும். புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கி வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் சனி தோஷம் நீங்கும். புரட்டாசி சனிக்கிழமையில் ஏதேனும் ஒரு நாளில் திருப்பதிக்கு சென்று நமது காணிக்கைகளை நம்மளால் முடிஞ்ச காணிக்கைகளை நம்ம செலுத்தி வரலாம், அதுவும் நமக்கு நன்மை தரும். புரட்டாசி மாதத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் பித்ரு தேவதை வழிபாடு இருக்குது, இறை வழிபாடும் இருக்குது, சக்தி வழிபாடும் இருக்குது. இவ்வளவு அம்சங்கள் அடங்கி இருக்கிறது இந்த புரட்டாசி மாதம். பித்ருக்களை வழிபடும் மகாலயம், பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி, இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த புரட்டாசி மாதத்திற்குன்னு தனி சிறப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம அதனுடைய காரண காரியங்களை தெரிஞ்சு செய்யும் போது அதனுடைய பலனும் அதிகரிக்கும், நம்மளும் ஒரு ஈடுபாடோட செய்வோம். அது மாதிரி இப்போ பெருமாளுடைய அம்சமா கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னி ராசியில் சூரியன் அமர்வது அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதத்துல தான். அதனாலதான் இந்த மாதத்துல பெருமாளுக்கு வேண்டிய பஜனை பிரம்மோற்சவம் இதெல்லாமே நடக்கும். புதனுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லுவது சனி பகவான். அதனாலதான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் ரொம்ப விசேஷமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்.
புரட்டாசி மாதத்துக்கும் பெருமாளுக்கும் சனிக்கிழமைக்கும் சனீஸ்வரருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில தான் சனீஸ்வர பகவான் அவதரித்தார். அதனால தான் அந்த சனிக்கிழமைக்கு ஒரு பெரிய மகத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு பெருமாள். நான் திரும்பவும் சொல்கிறேன், 7.5 சனி நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தை தவற விட்டுறாதீங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமானது. அன்னைக்கு நீங்கள் பெருமாளையும் சனீஸ்வர பகவானையும் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறைந்து நமக்கு நன்மை நடக்கும், தடைகளும் விலகும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தளியல் போடுவது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். எல்லா சனிக்கிழமைகள்லையும் செய்யலாம். அப்படி செய்ய முடியாதவங்க ஃபஸ்ட்டு அப்புறம் 5வது சனிக்கிழமைகளில் தளியல் போடலாம். பெருமாள் ஒரு பாயாச பிரியர், அதனால் அன்னைக்கு பாயாசம் கண்டிப்பாக நம்ம செய்யணும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த அஷ்டமி தினத்தன்னைக்கு நம்ம வெறும் தயிர் மட்டுமே சாப்பிட்டுட்டு சிவபூஜை நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். என்னப்பா சிவபூஜை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி அன்னைக்கு நம்ம சிவபெருமானுக்கு இந்த பூஜையை நம்ம விரதம் இருந்து செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவருடைய அனுகிரகமும் பெருமாளுடைய அனுகிரகமும் இணைந்தே நமக்கு கிடைக்கும். இந்த பதிவில் புரட்டாசிக்கும் சனிக்கிழமைக்கும் பெருமாளுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் என்ன மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் இன்னொரு பதிவில் புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ ஆனந்த நிலையம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக அமையட்டும். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.